الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم إلا تنصروه فقد نصره الله إذ أخرجه الذين كفروا ثاني اثنين إذ هما في الغار إذ يقول لصاحبه لا تحزن إن الله معنا சதகல்லாஹுல் அலீம். சர்வ புகழும் இவ்வுலகங்களை படைத்து எங்கள் அனைவர்களுக்கும் நேரான வழியை காட்டி இவ்வுலக வாழ்க்கையிலே நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ வைத்திருக்கக்கூடிய ஏகநாயன் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம் உயிரை காட்டிலும் மேலான உலகத்துக்கு அருளாக ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சங்கையான குடும்பத்தார்கள், தோழர்கள், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய வாழ்க்கையை பின்தொடர்ந்தவர்கள், பின்தொடரப் போகின்ற அனைத்து முஸ்லீம்கள் முக்மீன்கள் மீதும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையிலே இத்திகாஃப் நியத்தோடு வீட்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நமது வாழ்க்கையில் இந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான நன்மையான காரியங்களை வாழ்க்கையில் முடியுமான அளவு எடுத்து நடக்கும்படியும், எவைகளிலிருந்து விலகி நடந்து கொள்ளுமாறு எச்சரித்திருக்கிறானோ, தடை செய்திருக்கிறானோ அப்படியான பாவமான காரியங்களிலே இருந்து நாமும் தவிர்ந்து நடப்பதோடு நமது குடும்பத்தார்களையும் பாதுகாத்து கொள்ளுமாறு ஆரம்பமாக அடியேனுக்கும் அப்பால் உங்கள் அனைவர்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, கண்ணியமான முஹர்ரம் மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக ஹிஜ்ரி 1448 அடைவதற்கு ஆசையுள்ளவர்களாக நாம் இன்றைய ஹுத்துபாவிலே வீட்டிருக்கிறோம். உண்மையிலேயே முஸ்லிமான அனைவர்களும் இந்த கண்ணியமான முஹர்ரம் மாதத்தினுடைய அது வருவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதிலேயும் விசேஷமாக ஹிஜ்ரத்துடைய புது வருடம் நமக்கு பிறக்க காத்திருக்கிறது என்ற நல்ல செய்தியோடு நாம் ஒவ்வொருவர்களும் வரக்கூடிய அந்த புது வருடத்தை அடைந்து அந்த வருடத்திலே நாம் நமது வாழ்க்கையை அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் பொருத்தமான நல்ல வாழ்க்கையாக மாற்றி நம்மிடத்திலே இருக்கின்ற எல்லா பாவங்களுக்காக வேண்டியும் தௌபா செய்து பாவங்களை விட்டு நல்ல மனிதர்களாக மாறி அந்த முஹர்ரம் மாதத்தை கண்ணியப்படுத்த நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவிலே இருந்து மதீனாவை நோக்கிய அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தை முன்வைத்துத்தான் நம்முடைய வருடங்கள் கணிக்கப்படுகிறது. ஹிஜ்ரி ஆண்டு என்று நாம் சொல்கிறோம்.
அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் கிட்டத்தட்ட 13 வருட காலங்கள் மக்காவிலே தன்னுடைய தஅவா பணியை மேற்கொண்டார்கள். ஆனால் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அந்த குறைஷிகளிடத்திலே இருந்து நோவினைகளையும் கஷ்டங்களையும் தவிர வேற ஒன்றையும் பெறக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. எந்த அளவென்றால் இறுதியாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை கொலை செய்வதற்கு அந்த குறைஷி காபிர்கள் திட்டமிடுகிறார்கள். அவர்களுடைய பெரியவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஆலோசனை செய்கிறார்கள். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை கொலை செய்வதற்காக நாம் நமது வாலிபர்களை ஒன்று திரட்டுவோம். அவர்கள் அனைவர்களும் ஒன்றுபட்டு அந்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை கொலை செய்வதற்காக அந்த காபிர்கள் திட்டம் போடுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு அந்த விடயத்தை அறிவித்து விடுகிறான். அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், வஇத் யம்குரு பிகல்லதீன கஃபரு லியுஸப்பிதூக அவ் யக்துலூக அவ் யுக்ரிஜூக வயம்குரூன வயம்குருல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன். அந்த காபிர்கள் உங்களை சிறை பிடிப்பதற்கு அல்லது உங்களை கொலை செய்வதற்கு அல்லது உங்களை நாட்டை விட்டு விரட்டுவதற்கு அவர்கள் சூழ்ச்சி செய்வதை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள். வயம் குரூன், அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள் அந்த காபிர்கள். வயம் குருல்லாஹ், அல்லாஹும் அதற்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறான். வல்லாஹு கைருல் மாக்கிரீன், சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களிலே அல்லாஹ் மிகவும் மேலானவன் என்பதை அல்லாஹ் அல் குர்ஆனின் மூலமாக தெளிவுபடுத்துகிறான். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கான அனுமதி கிடைக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நாம் நமது வீட்டிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே பகல் நேரம் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் நமது வாயிலுக்கு பக்கமாக நின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், இந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் வருவதாக இருந்தால் அது ஒரு முக்கியமான விடயமாகத்தான் இருக்கும் என்பதை சொன்னார்கள். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சொல்கிறார்கள், உங்களிடத்தில் இருக்கக்கூடியவைகளை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்ற கருத்திலே குறிப்பிட்டு அந்த சந்தர்ப்பத்திலே, அதாவது இங்கே இருக்கக்கூடியவர்களை வெளியாக்குங்கள், இந்த இடத்திலே இருக்கக்கூடியவர்களை வெளியாக்குங்கள் என்று சொன்ன நேரத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், உங்களுடைய குடும்பம் தான் இருக்கிறார்கள் என்ற விடயத்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதற்கு பின்னால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள், கத் உதின லீ பில் ஹுரூஜ், எனக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கான அனுமதி கிடைத்து விட்டது என்று சொன்ன உடனேயே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், நான் உங்களோடு தோழ்மையாக இருக்கவா என்ற கருத்துப்பட கேட்ட நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஆம் என்று சொல்கிறார்கள். உங்களோடு நானும் வரவா, நான் உங்களோடு தோழனாக இருக்கவா என்று கேட்ட நேரத்திலே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஆம் என்று சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், என்னுடைய தந்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்தோஷத்தால் அழுது விட்டார்கள். ஏன்? அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களோடு அவர்களோடு துணையாக ஹிஜ்ரத் செய்வதற்கான அனுமதி கிடைத்து விட்டது என்ற அந்த சந்தோஷத்தால் தன்னுடைய தந்தை அழுவதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இரவு நேரம் வந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தன்னுடைய வீட்டிலே இருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தன்னுடைய அந்த இடத்திலே தூங்க வைக்கிறார்கள். தூங்க வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தன்னுடைய வீட்டிலே இருந்து அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் மண்ணை எடுத்து அந்த காபிர்களுடைய தலைகளிலே தூவி விடுகிறார்கள்.
காபிர்கள் சூழ இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த வீட்டுக்கு சூழால் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தன்னுடைய கரத்திலே மண்ணை எடுத்து அவர்களுடைய தலைகளிலே தூவி விடுகிறார்கள், ஓதுகிறார்கள், وَجَعَلْنَا مِنْ بَيْنِ أَيْدِيهِمْ سَدًّا وَمِنْ خَلْفِهِمْ سَدًّا فَأَغْشَيْنَاهُمْ فَهُمْ لَا يُبْصِرُونَ என்ற வசனத்தையும் ஓதுகிறார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தன்னுடைய அந்த ஹிஜ்ரத் பயணத்திற்காக எவ்வளோ திட்டங்களையும் தீட்டி இருந்தார்கள். திட்டமிடுவது இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய உதவி அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். காபிர்கள் சூழால இருக்க அவர்களுடைய பார்வைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தென்படாமல் போவதாக இருந்தால் இது அல்லாஹ்வுடைய உதவியாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சௌர் குகைக்கு போகிறார்கள். அந்த நேரத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், யாராவது எங்களை பார்த்து விட்டால் என்ற அடிப்படையிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயப்பட்டு சொல்கிறார்கள். அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்கிறார்கள், யா அபா பக்ர், ஏ அபூபக்ரே, லா தஹ்சன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். அந்த சௌர் குறைக்கு பக்கத்திலே காபிர்கள் வந்து விடுகிறார்கள். அந்த நேரத்திலே கால்கள் தென்படுகிறது. அந்த நேரத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சற்று பயந்து விடுகிறார்கள். யாராவது பார்த்து விட்டால் என்ற அந்த வசனத்தை சொன்ன நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் என்ன குறிப்பிடுகிறார்கள், லா தஹ்சன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். நாங்கள் இருவர்கள் தான், எங்களோடு மூணாவதால் அல்லாஹ் இருக்கிறான் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ் இந்த விடயத்தை அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். சூரத்து தௌபாவிலே 40வது வசனம், இல்லா தன்சுரூஹு ஃபகத் நஸரஹுல்லாஹ், நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு உதவி செய்யாவிட்டாலும் ஃபகத் நஸரஹுல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்து விட்டான். இத் அஹ்ரஜஹுல்லதீன கஃபரு, அந்த காஃபிர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை விரட்டிய சந்தர்ப்பத்திலே, சானியஸ்னைனி இத் ஹுமா ஃபில் கார், அந்த சௌர் குகையிலே இருவரில் ஒருவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இருந்த சந்தர்ப்பத்திலே, இது யகூலு லிசாஹிபி, அவருடைய தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள். தஃப்சீரிலே வருகிறது, இந்த ஆயத்து தெளிவாக இருக்கிறது. அல்லாஹ் குறிப்பிடுகிறான், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, நீங்கள் பயப்பட வேண்டாம், அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் என்று சொன்னதை அல்லாஹ் அல் குர்ஆனின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறான். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி அந்த சௌர் குகையிலே 3 நாட்கள் 3 இரவுகள் கழிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மதீனாவை நோக்கிய பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று இந்த ஹிஜ்ரத்துடைய பயணங்களை பற்றி எல்லாம் நமது சிறார்களிடத்திலே கேட்டால் சொல்ல முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. நாம் எத்தனையோ விடயங்களை படித்துக் கொடுக்கிறோம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் பிறந்ததிலே இருந்து அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இவ்வுலகை விட்டு பிரியும் வரையில இருக்கக்கூடிய அந்த விடயங்களை நாம் நமது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், கற்றுக்கொள்ளக்கூடிய இடங்களுக்கு அனுப்ப வேண்டும். இதே இப்படிப்பட்ட கிரந்தங்கள் புத்தகங்கள் நிறைய இருக்கிறது, அவைகளை நாம் வாங்கி கொடுக்க வேண்டுமே தவிர அதற்கு மாற்றமான நவீன கருவிகளை எல்லாம் நாம் எடுத்து கொடுத்து அதையெல்லாம் அவர்கள் படிக்குகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களோ ஒரு முசீபத்தான காட்சி என்றால், நான் நேற்று கூட கண்ட ஒரு காட்சி தான். ஒரு உம்மும்மா ஒரு பிள்ளைக்கு சாப்பாடு தீட்டி கொண்டிருக்கிறார். அந்த பிள்ளை நான் நினைக்கிறேன் ஒரு 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு இருக்கும்.
தீட்டுவதற்கு முன்னாலே அந்த பிள்ளை என்ன செய்கிறது என்றால் தன்னுடைய தம்பியிடத்திலே போய் போனை எடுத்து கொண்டு வந்து அந்த போனை பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த உம்மும்மாவும் சாப்பாடு தீட்டுகிறார். இது என்ன அசிங்கம்! அந்த உணவால் பரக்கத் ஏற்படுமா? அந்த உணவின் மூலமாக ஆரோக்கியம் கிடைக்குமா? இப்படியான காட்சிகள் காணக்கூடிய ஒரு துர்ப்பாக்கியமான அப்படியான ஒரு காலத்திலே நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நமது பிள்ளைகள் குர்ஆனை படிக்க வேண்டும். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி படிக்க வேண்டும். நல்ல விடயங்களை படிக்க வேண்டும். அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும். குர்ஆனை திலாவத் செய்ய வேண்டும். ஸலவாத் அதிகம் ஓத வேண்டும். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான மஹப்பத் ஏற்பட வேண்டும். இப்படி வாழ்ந்தால் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையும் இனிக்கும், நமது குடும்ப வாழ்க்கையும் சந்தோஷமாக அமையும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த சந்தர்ப்பத்திலே இப்படி சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள். சுராக்கத் இப்னு மாலிக் அவனுடைய குதிரையிலே வந்து கொண்டிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் உடனடியாக சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ இவன் எங்களை அடைந்து விட்டான் என்று சொன்ன நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா, நீங்கள் பயப்பட வேண்டாம், அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். அந்த நேரத்திலே அந்த சுராக்கத் இப்னு மாலிக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நெருங்குகிறார்கள். நெருங்கக்கூடிய நேரத்திலே அவனுடைய குதிரை அப்படியே துடிக்க ஆரம்பிக்கிறது. இப்படியாக அந்த சுராக்கத் இப்னு மாலிக்குக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நெருங்க முடியாமல் போய்விட்டது. அந்த நேரத்திலே அவன் சொல்கிறான், நீங்கள் என்னுடைய பொருட்களை எடுத்துக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்திலே பாதுகாப்பை தேடுகிறான். நீங்கள் எனக்கு பாதுகாப்பு தர வேண்டும், நீங்கள் என்னுடைய இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவனுக்கு அந்த அச்சத்திலிருந்து பாதுகாப்பு கொடுத்து விடுகிறார்கள். சொல்கிறார்கள், லா ஹாஜத லீ ஃபீ தாலிக், இந்த பொருட்களின் மீது எனக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நீளமான சம்பவம், சுருக்கமாக சொல்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, சுராக்கத் இப்னு மாலிக் அப்படியே திரும்பி போய்விட்டான். இப்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவை வந்து அடைகிறார்கள். மதீனாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வருகிறார்கள் என்ற அந்த செய்தியை கேள்விப்பட்ட அந்த சஹாபாக்கள் தன்னுடைய ஆயுதங்களோடு கௌரவத்துக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வரவேற்பதற்காக இப்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சந்திக்க வருகிறார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த மதீனாவுடைய பாதைகளிலே, வீடுகளிலே சிறியவர்கள், அதே போன்று வேலை செய்யக்கூடியவர்கள் அனைவர்களும் அல்லாஹு அக்பர் ஜா ரசூலுல்லாஹ், அல்லாஹு அக்பர் ஜா முஹம்மத், அல்லாஹ்வுடைய தூதர் வந்து விட்டார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விட்டார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வந்து விட்டார்கள் என்று இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வரவேற்கிறார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நீளமான சம்பவங்கள் நிறைய இருக்கிறது. சுருக்கமாக சில விடயங்களை மட்டும் தொட்டு கொண்டு போகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை எல்லோரும் தன்னுடைய வீட்டுக்கு அழைக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், இதற்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது, நீங்கள் இதை விட்டு விடுங்கள், இதற்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது, இது அல்லாஹ்வுடைய உத்தரவின் பிரகாரம் அந்த இடத்திலே இறங்கும் என்ற அந்த அடிப்படையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படியே ஒரு இடத்திலே இரண்டு யத்தீமான இரண்டு பிள்ளைகளுக்கு சொந்தமான இடத்திலேதான் அந்த ஒட்டகம் அப்படியே நிற்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த இடத்தை வாங்குகிறார்கள். ஏனென்றால் மஸ்ஜித் அமைப்பதற்காக அந்த இடத்தை அந்த இருவிடத்திலே வாங்குகிறார்கள். வாங்கி அந்த இடத்திலே தான் மஸ்ஜித் கட்டப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவுக்கு போய் ஆரம்பமாக செய்த வேலை மஸ்ஜிதை அமைத்தது. அடுத்ததாக செய்த முக்கியமான வேலை முஹாஜிரீன்கள் ஹிஜ்ரத் செய்து கொண்டு போனவர்களுக்கும்
அந்த மதீனா வாசிகளான அன்சாரிகளுக்கு மத்தியிலே ஒற்றுமையை ஏற்படுத்தினார்கள். ஒற்றுமை என்றால் சகோதர உணர்வை, சகோதரத்துவத்தை ஏற்படுத்துகிறார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அன்சாரிகள் வந்த முஹாஜிரீன்களுக்கு பல வழிகளிலே, பல விதத்திலே நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவு அந்த சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு வந்த அந்த ஹிஜ்ரத் செய்து வந்த அந்த சஹாபாக்களுக்கு துணையாக இருந்திருக்கிறார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய அந்த ஹிஜ்ரத்தை வைத்துத்தான் நமது வாழ்நாளுடைய அந்த வருடங்கள் கூட நிர்ணயிக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? நாம் நமது வாழ்க்கையுடைய ஹிஜ்ரத்தையும் மறந்துவிடக் கூடாது. நாம் நமது வாழ்க்கையினுடைய ஹிஜ்ரத்தையும் மறந்துவிடக் கூடாது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த திகதி அமைக்கக்கூடிய, வருடத்தை அமைக்கக்கூடிய விடயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த ஹிஜ்ரத்தை வைத்துத்தான் அமைக்கக்கூடிய அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதற்கு பின்னால் அதிலேயும் விசேஷமாக முஹர்ரம் மாதத்திலே இருந்து ஏன் வருடம் ஆரம்பிக்கப்பட்டதென்றால், ஜுல்ஹஜ் மாதம் கண்ணியமான மாதம், ஹஜ்ஜுடைய கடமைகளை முடித்துக் கொண்டு வந்ததின் பின்னால் வரக்கூடிய சங்கையான மாதம் முஹர்ரம். அதனால் முஹர்ரத்திலே இருந்து ஆரம்பிக்கப்பட்டது இந்த சங்கையான மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், முஸ்லிமிலே வரக்கூடிய ரிவாயத், அஃலலுஸ் ஸியாமி பஅத ரமலான், ரமலானுக்கு பின்னால் நோன்புகளிலே சிறந்த நோன்பு ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதத்திலே நோக்கக்கூடிய நோன்பு. இந்த மாதத்துக்கு அல்லாஹுடன், அல்லாஹ்வுடைய பெயரோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணைத்து காட்டினார்கள். அந்த அளவு கண்ணியமான மாதம் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் முடியுமான அளவு இந்த மாதத்திலே நோன்பு நோக்க நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்வோம். அதே போன்றுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கடிதம் அனுப்புகிறார்கள். உங்களிடத்திலே வரக்கூடிய செய்திகளுக்கு டேட் இல்லாமல், கால அந்த காலங்கள் இல்லாமல் இருக்கிறது என்று சொன்ன நேரத்திலேதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களை ஒன்று சேர்த்துதான் இந்த முடிவை எடுத்தார்கள் என்பதும் ஹதீஸ் கிரந்தங்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹிஜ்ரத்தை மேற்கோள் காட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்த முக்கியமான பயணம், இந்த பயணத்தை தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமது வாழ்க்கைக்குரிய மாதம், அதாவது வருடத்துக்குரிய ஆரம்பமாக, வருடத்துக்குரிய அந்த எண்ணிக்கையாக எடுத்தார்கள் என்றால் இதிலே இன்னும் பல படிப்பினைகள் இருக்கிறது. அதிலே பல படிப்பினைகள் இருக்கிறது. அதிலே ஒன்றுதான், எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் எப்போதும் அந்த ஹிஜ்ரத் என்ற எண்ணத்தோடு வாழ வேண்டும். ஹிஜ்ரத் என்றால் என்ன? அந்த காலத்திலே இருந்தது, ஒரு நாட்டிலே வாழ முடியாது, இஸ்லாம் சட்ட திட்டங்களை எடுத்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து வாழ முடியாத ஒரு நிலைமை, ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போவது. நமது வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய ஹிஜ்ரத் என்ன தெரியுமா? அல்லாஹுக்கு வெறுப்பான விடயங்களை நமது வாழ்க்கையிலே விட்டு விடுவது. நமது இந்த ஹிஜ்ரி 1448 நாம் இப்படியான ஒரு ஆண்டாக அமைத்துக் கொண்டால் நமது வாழ்க்கை நிம்மதியாக மாறும். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிட்டார்கள், புகாரியிலே வருகிறது, அல் முஸ்லிம், முஸ்லிம் யார் என்றால் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி, அவருடைய நாவிலே இருந்தும் அவருடைய கையிலே இருந்தும் அடுத்த முஸ்லீம்கள் ஈடேற்றம் பெற்றிருக்கிறார்கள் என்றால் அவர் முஸ்லிம். நான் வாழ்கிறேன், என்னுடைய கரத்திலே இருந்தும் என்னுடைய நாவிலே இருந்தும் அடுத்த முஸ்லீம்கள், அது நமது பெற்றோர்களாக இருக்கலாம், மனைவி பிள்ளைகளாக இருக்கலாம், பெண்களுக்கு கணவன் பிள்ளைகளாக இருக்கலாம், அயலவர்களாக இருக்கலாம், சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், ஏனைய முஸ்லீம்களாக இருக்கலாம், அனைவர்களும் எப்படி ஈடேற்றம் பெற்றிருக்கிறார்கள்?
இந்த மனுஷனால அவருடைய நாக்காலேயோ அவருடைய கையாலேயோ எந்த கரைச்சலும் இல்லை, எந்த தீங்கும் நடக்காது என்ற அந்த உணர்வோடு அடுத்த முஸ்லிம்கள் வாழுகிறார்கள் என்றால் அப்பதான் நான் முஸ்லிம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முஸ்லிமுக்கு எப்படி சொன்னார்கள்? முஸ்லிம் என்றால் அடுத்த முஸ்லிம்கள் இவருடைய நாவிலே இருந்தும் இவருடைய கையிலே இருந்தும் எந்த ஒரு தீங்கும் நடக்காது என்று ஈடேற்றம் பெற்றிருக்கிறார்களா, அப்பதான் இவர் முஸ்லிம். நாம் ஒவ்வொருத்தரையும் சிந்தித்துக் கொள்வோம். நான் ஒரு முஸ்லிமாக உண்மையான அப்படியான முஸ்லிமாக இருக்கிறேனா, இல்லாட்டி என்ன பார்த்து எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிறாங்களா? முக்கியமாக என்ற உம்மா வாப்பா ஆரம்பமாக என்ன பார்த்து பயப்படுறாங்களா? இவன் அவன் பிள்ளைகளுக்கு முன்னால அவன் வைஃபுக்கு முன்னால என் மானத்தை வாங்கிடுவான் என்று பயத்தோடு இருக்கிறாங்களா? என் மனைவி அல்லது மனைவிக்கு கணவன் இப்படி பயப்போடு இருக்கிறாங்க, இவர் வந்தா பிள்ளைகளுக்கு முன்னால என் மானத்தை வாங்கிடுவார் என்று பயத்தோடு இருக்கிறாங்க. பிள்ளைகளும் அப்படி பயத்தோடு இருக்கிறாங்க. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். ஒவ்வொருவரும் நமது வாழ்க்கையை வைத்து சிந்திப்போம். அடுத்த முஸ்லீம்கள் என்னை வைத்து ஈடேற்றத்தோடு இருக்கிறார்களா அல்லது என்னுடைய பயத்தோடு வாழ்கிறார்களா? நாம் அப்படி ஈடேற்றத்தோடு வாழ்கிறோமா? நான் உண்மையான முஸ்லிம். அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல் முஹாஜிரு, உண்மையான முஹாஜிர் ஹிஜ்ரத் செய்யக்கூடியவர் யார் என்றால், மன் ஹஜர மா நஹல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவருக்கு எதையெல்லாம் தடுத்திருக்கிறானோ அதை விட்டு விடுகிறாரோ அவர்தான் உண்மையான முஹாஜிர். இன்றைக்கு எங்களுக்கு ஊரை விட்டு ஊரு போகலாம், அந்த ஹிஜ்ரத் எங்களுக்கு உப்பைக்கு இல்ல. எங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான தற்போது இருக்கக்கூடிய விடயம் என்ன? அல்லாஹ் தடுத்த விடயங்களை நமது வாழ்க்கையில இருந்து தவிர்த்து நடப்பதுதான் உண்மையான முஹாஜிர் என்ற கருத்தை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹதீஸின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நமது உலமாக்கள் முக்கியமாக நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். சொல்கிறார்கள், பாவத்திலே இருந்து நாம் ஹிஜ்ரத் செய்வோம் நன்மை பக்கம். அதே போன்று நம்முடைய இச்சைகள் ஆசையிலே இருந்து நாம் ஹிஜ்ரத் செய்வோம், நமது வழிபாட்டை அல்லாஹ்வின் பக்கம் திருப்புவோம். கெட்ட விடயங்களிலே இருந்து ஹிஜ்ரத் செய்வோம், நமது ஒவ்வொரு ஹிஜ்ரத்தையும் நாம் மாற்றிக்கொள்வோம் உண்மையான ஈமானின் பக்கம், உண்மையான இஸ்லாத்தின் பக்கம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பாவத்திலே இருந்து ஹிஜ்ரத் எதன் பக்கம்? தௌபாவின் பக்கம். உண்மையான முறையிலே தௌபா செய்வோம், உண்மையான முறையிலே அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவோம். பொய் பேசுவதிலே இருந்து ஹிஜ்ரத் எதன் பக்கம்? உண்மை பேசுவதின் பக்கம். மடத்தனத்திலே இருந்து ஹிஜ்ரத் இல்மை தேடுவதின் பக்கம். இப்படியாக ஒவ்வொரு விடயத்திலையும் நாம் உண்மையான முறையிலே ஹிஜ்ரத் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தடுத்த விடயங்களில் இருந்து உண்மையான முறையிலே தவிர்ந்து கொண்டு பாவங்களுக்காக உண்மையான முறையிலே தௌபா செய்து நமது பாவங்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்து அல்லாஹ்வை புகழ்ந்து குர்ஆனை திலாவத் செய்து ஒவ்வொருவரும் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே ஆரம்பமாக தொழுகையிலே பேணுதல் காட்டி உள்ளச்சத்தோடு நமது தொழுகைகளை அமைத்து பாவத்திலே வெறுப்போடு நமது குணங்களை மாற்றி நமது கொடுக்கல் வாங்கல், நமது அஹ்லாக், நமது குணங்கள் இவைகளை எல்லாம் மாற்றி நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அதை பின்பற்றிய அன்னாரது சங்கையான குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அதற்கு பின்னால் வந்த சாலிஹான நல்லடியார்கள் உலமாக்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் சித்திகீங்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அழகிய முன்மாதிரியான வாழ்க்கை முன்னால் இருக்கிறது. அந்த வாழ்க்கையை நமது வாழ்க்கையாக எடுத்து நாம் நல்லவர்களாக மாறினால் நமது வாழ்க்கை சந்தோஷமாக மாறும். நமது தொழுகை நமக்கு கண்குளிர்ச்சியாக இருக்கும். நமது தொழுகை மூலமாக நமக்கு பாவத்திலே வெறுப்புண்டாகும். நமக்கு குர்ஆனுடைய கருத்து தெரியாவிட்டாலும் குர்ஆன் ஓதும் போது அழுகை வரும். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத் ஓதும் போது அன்னவர்களுடைய ரௌலாவுக்கு முன்னால் இருக்கிறேன் என்ற உணர்வோடு ஸலவாத் ஓதுவோம். அன்னவர்களை மதிப்போம். அன்னவர்களுடைய பெயர் சொல்லப்பட்டால் நமது நாவுகள் ஸலவாத்தை மொழியும்.
அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி நமது வாழ்க்கையை மாற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். பாவத்திலே வெறுப்பை உண்டாக்குவோம். ஆண் பெண் கலப்பு, மியூசிக், இப்படியான பல பாவங்கள் இன்று மலிந்து காணப்படுகிறது. அதை சொன்னால் கூட சொல்பவர்கள் தான் குற்றவாளிகள். இன்று அதை சொல்லி திருத்தினால் அவர்கள் தான் குற்றவாளியாக்கப்படுகிறார்கள். அப்படியான ஒரு ஃபித்னாக்களும் குழப்பங்களும் நிறைந்த காலத்திலே இருக்கிறோம். இந்த காலத்திலே அல்லாஹுக்கு பொருத்தமான முறையிலே நமது வாழ்க்கையை அமைப்போம் என்றால் நமக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்வு இந்த உலகத்திலேயும் கிடைக்கும். நிச்சயமாக நமக்கு கபர் இருக்கிறது, கபருடைய வாழ்க்கை இருக்கிறது, கியாமத்தினால் இருக்கிறது, சுவர்க்கம் நரகம் இருக்கிறது. அந்த பயத்தோடு உண்மையான தக்குவா உள்ளவர்களாக வர இருக்கின்ற இந்த புது வருடத்தை இன்ஷா அல்லாஹ் அடைய இருக்கின்ற இந்த புது வருடத்திலே இருந்து அந்த வருடத்தை அடைவோமோ இல்லையோ தெரியாது. அதனால் இன்றிலிருந்தே நமது வாழ்க்கையை மாற்றி தொழுகையிலே பேணுதல் உள்ளவர்களாக, பாவத்திலே வெறுப்புள்ளவர்களாக, நன்மையிலே ஆசை உள்ளவர்களாக வாழ யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. அமல்களிலே உண்மையான இஹ்லாஸை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களால் ஏற்பட்ட அனைத்து தவறுகளையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் நமது பெற்றோர்கள் உயிரோடு இருந்தால் அவர்களுடைய உள்ளங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய நல்ல பிள்ளைகளாக ஆக்குவாயாக. அவர்கள் கபராளிகளாக இருந்தால் அவர்களுடைய கபறுகளை சுவர்க்க பூஞ்சோலைகளாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் ஒற்றுமையான சந்தோஷமான நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்வை எங்களுக்கும் பூரா முஸ்லீம்களுக்கும் தந்தருள்வாயாக. இறுதி முடிவை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமாவோடு யாருக்கும் எந்த ஒரு தவறுமே செய்யாத நிலைமையிலே உன்னை வந்தடையக்கூடிய அந்த நாளை சந்தோஷமான நாளாக ஆக்குவாயாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فيا أيها الإخوان في الله أوصيكم وإياي أولا بتقوى الله وأحثكم على طاعته وأزجركم عن معصيته. إن ديننا دين الإسلام يهدي إلى سبيل الرشاد وشرعه النبي صلى الله عليه وسلم بين ذلك في سيرته الجميلة ولم تبق في قلبه زخرفة الدنيا وهو الذي قال لو كانت الدنيا تعدل عند الله جناح بعوضة ما سقى كافرا شربة ما. رواه الترمذي. وفي العالم فرقتان تعيشان فرقة غرتهم حياة الدنيا وفرقة غربوا في الآخرة وهم الفائزون في الدنيا والآخرة فوزا جزيلا. وكونوا من الفرقة الثانية تدخلوا في الدار سلاما فرحا وسرورا ولا تكونوا ممن طغى وأطغى ولا من المغترين المذلين في الدنيا والآخرة. إن أحسن الكلام وأبين النلام وأحكم الأحكام كلام ربنا السلام. فالله عز وجل من قائل عظيم وهو أصدق القائلين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم واتقوا الله لعلكم ترحمون. وقال أيضا إلا تنصروه فقد نصره الله إذ أخرجه الذين كفروا ثاني اثنين إذ هما في الغار إذ يقول لصاحبه لا تحزن إن الله معنا. نفعني الله وإياكم بالقرآن العظيم وبسنة رسوله الكريم. أقول قولي هذا أستغفر الله العظيم لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي أرشدنا إلى صراط مستقيم
والذي أنعم علينا بدينه التقويم، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله، صلى الله وسلم على رسوله الأمين سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا أيها الإخوان في الله، اتقوا الله وأطيعوه، وإن أكرمكم عند الله أتقاكم. إن الله أتانا العقل وأمرنا بالتفكير به في خلقه، وقد جعل الله ليلا ونهارا، وكل منهما يجري على تدبيره وتقديره، فإذا أدبر الليل أقبل النهار، وإذا أدبر النهار أقبل الليل، فيجب علينا أن نتأمل في هذا. من يفعل هذا وما قاعدة هذا ولمن قاعدة هذا؟ فيا أيها الإخوان في الله، اعبدوا الله حق عبادته، هذه غاية الأهداف. وتفكروا في خلق الله واتقوه في جميع الأوقات، ولا تهملوا لحظة ما في اتباع الشهوات، واتبعوا كتاب الله وسنة رسوله صلى الله عليه وسلم لكي لا تكونوا في الضلالة، وكل ضلالة في النار. قال رسول الله صلى الله عليه وسلم: يا أيها الناس إني تركت فيكم ما إن أخذتم به لن تضلوا، كتاب الله وإترتي أهل بيتي. رواه الترمذي. اللهم اجعلنا ممن يؤدي فرائضك وانتهي عن نواهيك، واجعلنا من عبادك الصالحين، واحشرنا غدا في زمرة الأولياء والعلماء والمتقين. اللهم ارحم ساداتنا الخلفاء الراشدين، أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله عنه، وسيدنا عمر بن الخطاب رضي الله عنه، وسيدنا عثمان بن عفان رضي الله عنه، وسيدنا علي بن أبي طالب رضي الله عنه، وعن بنت الرسول فاطمة الزهراء رضي الله عنها، وعن سيد شباب أهل الجنة الحسن والحسين رضي الله عنهما، وعن حمزة والعباس عمي صاحب الرأفة والرحمة رضي الله عنهما، وارض عن أمهات المؤمنين أزواج رسول الله صلى الله عليه وسلم وسائر الصحابة أجمعين والتابعين لهم ومن تبعهم بإحسان إلى يوم الدين، وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك قريب مجيب الدعوات. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، ولا تجعلنا من حطب النار، فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله الجليل الجبار يذكركم، واشكروه يزدكم ويهدكم، ولذكر الله أكبر، والله يعلم ما تصنعون.